ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இந்த தசகத்தோட 5வது ஸ்லோகத்தை நாம் இன்னைக்கு பார்க்குறோம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். சூராரீணாம் ஹாஸ்யம் தவ சரணதாஸ்யம் நிஜசுதே. सुरारीणां हास्यं तव चरणदास्यं निजसुते. सदृष्ट्वा दुष्टात्मा गुरुभिरसिशिक्षच्चिरममुम्. सदृष्ट्वा दुष्टात्मा गुरुभिरसिशिक्षच्चिरममुम्. गुरुप्रोक्तं चासाविदम् इदमभद्राय दृढमिति. गुरुप्रोक्तं चासाविदम् इदमभद्राय दृढमिति. अपाकुर्वन् सर्वं तव चरण भक्त्यैव ववृधे. अपाकुर्वन् सर्वं तव चरण भक्त्यैव ववृधे. सुरारीणां हास्यं तव चरणदास्यं निजसुते. सदृष्ट्वा दुष्टात्मा गुरुभिरसिशिक्षच्चिरममुम्. सुरारीणां हास्यं तव चरणदास्यं निजसुते. सदृष्ट्वा दुष्टात्मा गुरुभिरसिशिक्षच्चिरममुम्. गुरुप्रोक्तं चासाविदम् इदमभद्राय दृढमिति. अपाकुर्वन् सर्वं तव चरण भक्त्यैव ववृधे. गुरुप्रोक्तं चासाविदम् इदमभद्राय दृढमिति. अपाकुर्वन् सर्वं तव चरण भक्त्यैव ववृधे. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். சக துஷ்ட ஆத்மா, தீயவனான அந்த ஹிரண்யகசிபு. சுர அரீணாம் ஹாஸ்யம், அசுரர்களின் ஏளனத்துக்குரியதான. தவ சரணதாஸ்யம், உன் திருவடிக்கு அடிமை செய்யும் தன்மையை. நிஜசுதே, தன் மகனிடத்தில். திருஷ்டுவா, கண்டு. குருபிகி, ஆசிரியர்களை கொண்டு. அமும், அவனுக்கு. சிரம், நெடுநாட்கள். அசிசிக்ஷத், பாடம் கற்பித்தான். அசௌச்ச, அந்த பிரஹ்லாதனோ. குரு புரோக்தம் சர்வம், குருமார்கள் கற்றுக் கொடுத்தவை யாவற்றையும். இதம் இதம், இவையெல்லாம். திருடம், நிச்சயமாக. அபத்ராய, தீமை விளைவிப்பவை. அமங்கலம் விளைவிப்பவை. பத்ரம்னா மங்களம் இல்லையா? அபத்ராய, அமங்கலம் விளைவிப்பவை. இதி அபாகுர்வன், என்று ஒதுக்கிவிட்டு. தவ சரண பக்தியாயேவ, உன் திருவடிகளில் பக்தியை மட்டுமே கொண்டு. வவ்ருதே, வளர்ந்தான். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். சூராரீணாம் ஹாஸ்யம் தவ சரணதாஸ்யம் நிஜசுதே. சதிருஷ்ட்வா துஷ்டாத்மா குருபிரசிசிக்ஷச்சிரமமும். குரு புரோக்தம் சாசாவிதம் இதமபத்ராய திருடமிதி. அபாகுர்வன் சர்வம் தவ சரண பக்த்யைவ வவ்ருதே. ஹிரண்யகசிபு தான் பெற்ற வரங்களால் தன்னை யாருமே வெல்லவோ கொல்லவோ முடியாது என்று நினைத்தான். தானே உலகத்தின் தலைவன்,
யாரும் நாராயணா என்ற நாமத்தை உச்சரிக்கக்கூடாது என்று ஆணை பிறப்பித்தான். இதையெல்லாம் நம்ம முதல் ஸ்லோகத்திலேயே பார்த்தோம். இப்படி இவன் இருக்கும்போது இவனுடைய மகன் பிரகலாதன் பகவானுடைய பக்தனாக பகவானுடைய திருவடிகளையே போற்றி துதிப்பவனாக வளர்ந்து வந்தான். தன் செயல்களால் ஹிரண்யகசிபு, நாராயணர், அவருடைய நாமம் எல்லாம் ஏளனத்துக்குரியவர் என்று அசுரர்களை நம்ப வைத்தான். ஆனால் தன் மகனே விஷ்ணு பக்தனாக இருப்பதை அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை. அவமானமாக கூட இருந்தது. தன்னுடைய சொந்த மகனே திருத்த முடியவில்லையே என்று மற்றவர்கள் கேட்பார்கள் அல்லவா? தக்க ஆசிரியர்களை வைத்து பிரகலாதனுக்கு விஷ்ணு கடவுள் அல்ல, உயர்ந்தவர் அல்ல என்கின்ற தன் கொள்கைகளை கற்பிக்க வைத்தான். ஆனால் பிரகலாதனோ அந்த குருமார்கள் கற்பித்தவையெல்லாம் அபத்ரம், தீமை விளைவிப்பவை என்று ஒதுக்கிவிட்டு உங்களுடைய திருவடிகளில் கொண்ட பக்தி சிறிதும் மாறாமல் இருந்தான்.